அனைவருக்கும் வணக்கம். இது ஞானக்கீற்று. நல்லது. எழும்போதும் வேலுமயிலும் என்பேன், எழுந்தே உன்னைத் தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன், அடியேன் உடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற தலைப்பு துறவு. துறவு பற்றி நம்ம இதுவரையும் பேசினதில்லை. இருந்தாலும் அது ஒரு அம்சமாக இருக்குது, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. துறவு ரொம்ப 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 முக்கியம் வாழ்க்கையில். துறவு அதுக்கு ஒரு கதை வச்சுக்கலாமே. ஒரு குருமார்கள் பிரசங்கம் நடத்துகிறார். பெரிய ராஜாக்கள் மக்கள் எல்லாமே அந்த கிராமத்தில் இருந்து எல்லாமே உட்காந்துருக்காங்க. ராஜா மக்கள் எல்லாமே உட்காந்துருக்காங்க அந்த கிராமத்தில். அப்போ அந்த குரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார். திடீர்னு அந்த ரொம்ப பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரசங்கம் நல்லா போயிட்டுருக்கு. அந்த டைமில் ஒருத்தர் வந்து திடீர்னு ஊர்லாம் பற்றிக்கிச்சு, எரியுது அப்படின்னு சொல்லிட்டார் ஒருத்தர். வந்த உடனே சொன்ன உடனே அங்கே இருக்க மக்கள்லாம் ஈர்த்தி அடிச்சுட்டு ஓடுறாங்க. வீட்டில் எல்லாம் என்ன பொருள் இருக்கோ, ஏது பொருள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போடணுமே, என்ன ஆச்சுன்னு எல்லாம் ஓடுறாங்க. அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஓடும்போது அந்த ராஜா மட்டும் எங்கேயுமே நகரல. அந்த ராஜா அந்த குருமார்கிட்ட அவர் சொன்ன பிரச்சனைகள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கார். அவர் மட்டும் கவனம் எங்கேயுமே சிதறாமல் அந்த இடத்துல உட்காந்துருக்கார். எல்லாம் அங்கே அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு பார்த்தா வீடு எதுவும் எரியல, எதுவும் பண்ணல, எல்லாம் வராங்க. ஆனால் ராஜா மட்டும் அப்படியே உட்காந்துருக்காருன்னு சொல்லி திகைச்சு போயிட்டாங்க எல்லோரும். என்ன ஆச்சு, நம்மலாம் அவர் கேட்டார், ஏன் எல்லாருமே ஓடுறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் ஓடலையே, என்ன எதுன்னு கேட்குறாங்க. அந்த ராஜா உடனே இது ஒரு முக்கியமான அம்சம். அவர் எதுவுமே என்னது இல்லை அப்படின்ற நோக்கத்தில் அந்த இடத்துல உட்காந்துருக்கார். இந்த ஊரில் இருக்க பொருள், இந்த அரண்மனை, இது எதுவுமே என்னது இல்லை அப்படின்ற நோக்கத்தில் அந்த இடத்துல உட்காந்து ஒரு குருக்கிட்ட பணிவாக கேட்குறார். இது ஒரு முக்கியமான அம்சம். துறவுங்கிறது இப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலாக துறவுங்கிறது இது எதுவுமே என்னது இல்லை அப்படின்ற நோக்கத்தில் ஒரு துறவு மனப்பான்மையில் அந்த இடத்துல அவர் உட்காந்துருக்கார். அந்த இடத்துல இது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது ஒரு கதையில். துறவுங்கிறது கிட்டத்தட்ட எதையுமே என்னது இல்லை அப்படின்ற நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். துறவு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கு போகிற ஒரு பரிமாணமாகவும் நிகழ்வு. அது எப்படின்னா, ஒரு துறவு மனப்பான்மையில் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு, அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு பரிமாணத்தை உணர்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு துறவு மனப்பான்மையில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட ஒரு பரிமாணத்துக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பாக அமைதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. துறவு ஒரு எதுவுமே என்னது இல்லைன்ற நோக்கத்தில் வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு உங்களுக்குள்ளே ஒரு முக்கியமான அம்சம் கண்டிப்பாக ஏற்படும். இது என்னது இப்போ பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னதுங்கிற ஒரு எதை பார்த்தாலும் இது என்னது அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மையில் வாழ்கிறாங்க. இது என்னது, இது நான் வாங்கினேன், இது என்னுடையது அப்படின்ற மனப்பான்மையில் தான் நிறையா மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு ஒரு பற்று ஏற்படுது. அது மாதிரி இடத்துல ஒரு பற்று ஏற்படுத்த பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது என்னுடைய இது என்னுடையது அப்படிங்கும்போது ஒரு பற்றாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் அது மாதிரி நிகழுது. ஆனால் அந்த ராஜாவுக்கு அப்படி ஒரு அந்த எண்ணம் இருந்திருக்கு. இது எதுவுமே என்னது இல்லை அப்படின்ற நோக்கத்தில் அவர் அந்த இடத்துல இருந்ததால் ஒரு பொக்கிஷமான நிகழ்வு அந்த இடத்துல அவருக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். பார்க்கும்போது அதே மாதிரி துறவுங்க போது என்ன சொல்கிறோம், அடுத்த கட்ட பரிமாணத்துக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பாகவும் அமையுது. இப்போ சமீபத்தில் நேற்று பிள்ளையார் சதுர்த்தி வந்தது. அதே மாதிரி ஆவணி மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த பரிமாணத்துக்குள்ளே நுழையிறதுக்கான ஒரு வாய்ப்பை அமையும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆவணி மாதமும் மாசி மாதமும்
இது ரெண்டும் முக்கியமான மாதம். அடுத்த கட்ட பரிமாணத்துக்குள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குற மாதம் இது ரெண்டும். ஏன்னா ஆவணி மாதம் பிள்ளையார் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் கண்டிப்பாக வரும். இது ஒரு முக்கியமான அம்சமாக இந்த பக்கம் பார்க்கப்படுது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி வரும். அதுக்கும் இதுக்கும் ஒரு நேர் எதிரான தன்மை இருக்கிறதால இந்த மாதமும் அந்த மாதமும் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. ஆவணி மாதமும் மார்கழி மாதமும், ஆவணி மாதமும் மாசி மாதமும் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த கட்ட பரிமாணத்துக்குள்ளே நுழையிறது. இது பரிமாணம்னா யாருக்கும் சொல்ல முடியாது. உயிர் பரிமாணங்கிறது யாருக்கும் கண்டிப்பாக அது புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பரிமாணம்னா இப்படி சொல்லலாம். இப்போ ஊர்வனம் இருக்குது, அது எப்படி நடந்தது, அது ஒரு பரிமாணம் தானே. ஊர்வனம் ஊர்ந்து போச்சு, அதுக்கப்புறம் நடந்ததுன்னா ஒரு பரிமாணம். நடக்கிறவன் நின்னா ஒரு எந்திரிச்சா ஒரு பரிமாணம் இல்லையா? நடக்கிறவன் எந்திரிச்சா ஒரு பரிமாணம். இப்படி தான் பரிமாணம். அந்த பரிமாணம் நிகழ்கிறதுக்கு எவ்வளோ கால அவகாசம் தேவைப்படுது. அது இந்த காலத்தில் அந்த உயிர்த்தன்மையில் நீங்கள் அதை உணர்ந்த அந்த பரிமாணத்தை உணரும்போது ஒரு ஒரு பொக்கிஷமான அனுபவம்லாம் கிடைக்கும்னு சொல்லலாம். துறவுங்கிறது கண்டிப்பாக ஒரு அந்த என்ன சொல்கிறேன்னா, அதான் அடுத்த கட்ட பரிமாணத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பாக அது அமையும் அப்படின்னு சொல்லலாம். நல்லது. துறவு ஒரு பார்த்திங்கன்னா துறவு மனப்பான்மையில் இருக்கிறது கொஞ்சம் தான் ஒரு குறிப்பிட்ட அம்சமாக தான் பார்க்கப்படுது. குறிப்பிட்ட அம்சசாரர்கள் தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு பற்றுகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். பற்றுகள் அது இயல்பாகவே அது இருக்க தான் செய்யும். மோஸ்ட்லி அது இருக்க தான் செய்யும். நம்மளுக்கு கூட இப்போ எனக்கு இருக்குன்னா வீடு, நிலம், சொத்து இதெல்லாம் இருக்குன்னா அதை நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஒரு ஒரு பேருக்கு இதெல்லாம் கிடக்கு, அவ்வளோதான். மற்றபடி அது என்னுடையது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த எவ்வளோ நம்ம இருக்கிற வரலையும் என்னுடையது. நம்ம செத்துப்பட்டால் யாருடையது? நம்ம பிள்ளைங்க எடுத்துகிட்டு போவோம். அது செத்துப்பட்டால் அது பிள்ளைங்க எடுத்துகிட்டு போவோம். இப்படி தான் மாறி மாறி போய்கிட்டு இருக்குது இல்லைங்களா? இப்படி போயிட்டு இப்படி தான் இருக்குது. எதுவுமே நம்ம தூக்கிட்டு போகிறது இல்லையா? அப்படினால இது நம்மளது இல்லை அப்படின்னு தான் ஒரு இந்த எதுவுமே இது நம்மது இல்லை அப்படின்ற நோக்கத்தில் வாழலாம். ஒரு பேருக்கு எல்லாம் இருக்குது. ஒரு செயல்பூர்வமாக ஒரு செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். விவசாயம் நிலம் இருந்ததுன்னா விவசாய நிலம் பார்க்கலாம். ஒரு 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 அந்த சமயத்தில் மோஸ்ட்லி இதை பிழைப்புக்கான வாய்ப்பாக தான் பார்க்குறாங்க மோஸ்ட்லி. இது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிலம் சொத்து இருந்தால் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது மரம் வளர்க்கலாம் அப்படின்னு யாரும் சரியாக கவனிக்கிறதில்ல. அதில் மரம் வளர்த்தா ரொம்ப ஒரு சுகாதாரமான ஒரு தன்மை ஏற்படும் அப்படின்னு பார்க்குறதில்ல. பார்த்திங்கன்னா அது மரம் வளர்க்கணும். ஆக்சுவலாக ஒரு ஒரு கரை இருந்ததுன்னா ஒரு 1/2 ஏக்கர்னாவது மரம் வளர்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம துறவுக்கு வந்தோம். துறவு மனப்பான்மைங்கிறது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருக்கிறது. அது ஒரு பொக்கிஷமான ஒரு தன்மைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லணும்னா அது ஒரு பொக்கிஷமான தன்மை. அதை என்ன சொல்கிறதுனா, அதுக்கப்புறம் அதான் அந்த அடுத்த கட்டத்துக்கான வாய்ப்பை நுழையிறதுக்கான பரிமாணத்துக்கான வாய்ப்பை அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். துறவுங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். நல்லது. பரிமாணங்கும்போது நம்ம அது புரிஞ்சிக்க முடியறதில்ல. இப்போ உயிர்லேயே பரிமாணம் இருக்குது அப்படின்னா யாருக்கும் புரியுதா அப்படின்னா ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உயிரில் பரிமாணம் இருக்கா அப்படின்னா, உயிர் நம்ம உடலில் உயிர் இருக்குது. ஆனால் பரிமாணம்னா எந்த பரிமாணத்தில் நம்ம உணர்றது அப்படிங்கிறம்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது புரியறது இல்லை. அது கொஞ்சம் நுட்பமான அறிவு தேவைப்படுது. அதில் ஒரு ஆவணி மாதத்தில் ஒரு பரிமாணத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி மாசி மாதத்துலேயும் ஒரு பரிமாணத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்னா அது ஒரு புரிஞ்சிக்கிறது. அந்த மகா சிவராத்திரி இன்னைக்கு அது மாதிரி ஒரு செயல்பூர்வமாக நடக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு கவனமாக பார்க்கணும். நம்ம உள்ளுணர்வை இப்போ ஒரு ஞானம் ஞானம் அடைந்த மனிதர்கள் அவங்க உடம்பை அவங்களே ஸ்கேன் பண்ணிப்பாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா அப்படி தெரியும். அதுக்குள்ளே அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அனுபவம் ஏற்படும். நம்மளே ஸ்கேன் பண்ணிக்க முடியும். அது மாதிரி நம்மளுக்குள்ளே இப்போ எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு என்னால் ஸ்கேன் பண்ண முடியும். அந்த உயிர் தன்மையில் என்ன நடக்குதுன்னு ஸ்கேன் பண்ணி அப்படியே வெளிப்புறமாக அப்படியே உணர முடியுது. அது மாதிரி பார்க்கும்போது அது மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அதெல்லாம் ஒரு பரிமாணத்தினுடைய நிகழ்வு தான். எல்லாமே ஒரு வித பரிமாணத்தினுடைய நிகழ்வு. ஒரு
அந்த பரிமாணம், உயிர் பரிமாணங்கிறது நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியறதில்ல. பல விதத்தில் பலவிதமாக நடக்குது, பலவிதமான செயல்பாடுகளால் நடக்குது. அது அந்த உயிர்த்தன்மையினுடைய மூலத்தை உணர்ந்தோம்னா அது ஒரு பொக்கிஷமாக அனுபவமாக கிடைக்குது. அந்த டைமில் ஒரு என்ன சொல்கிறது, அதனுடைய தொடர்பு, அந்த உயிரினுடைய மூலத்தினுடைய தொடர்பு கிடைச்சிதுன்னா அது ஒரு பொக்கிஷமான அனுபவமாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதுதான் ஆனந்தம், பேரானந்தம்னு சொல்கிறது. அது ஒரு முக்கியமாக அனுபவமாக கிடைக்குது. இது துறவுல தான் அது முக்கியமாக கிடைக்குது அப்படின்றது ஒரு பொக்கிஷமாக இருக்குது. இருந்தாலும் அது அந்த நீங்கள் திருமணமானால் கூட துறவு வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு மனநிலையில் ஒரு துறவு வாழ்க்கையில் ஈடுபடுற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கலாம். கண்டிப்பாக அது மாதிரி மனநிலையில் இருந்தாவே ஒரு குறிப்பிட்ட அம்சம் அவங்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு அம்சமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் அமையும்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாத்தையுமே நம்மளுடைய ஒரு பாகமாக ஏற்றுக்கிட்டு ஒரு துறவு மண்பானையில் இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு பொக்கிஷமான அனுபவமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். துறவுங்கிறது கண்டிப்பாக ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக அது துறவுங்கிறத ஒரு பொக்கிஷன் தான் சொல்லணும். அதனால் துறவு மனப்பான்மையில் கொஞ்சம் இருந்து பாருங்கள். வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல விதமான ஒரு அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லது. துறவை பற்றி ஒரு சின்னதாக பார்த்தோம். எப்படின்னா அது துறவு அதான் ஒரு அடுத்த கட்ட பரிமாணத்துக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பாக பார்க்கலாம் துறவை அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.